In this video, we'll discuss about preventions of methicillin-resistant Staphylococcus aureus and multi-drugs resistant organism in healthcare setting. So, how to prevent? Prevention the spread of MRSO and MDRO in healthcare setting is crucial. So, preventions of the spread of MRSA and MDRO வந்து ரொம்ப important one to protect patient. இது வந்து நம்ம patient வந்து protect பண்ணுது and healthcare worker and community at large. Here some key measures for preventing the transmission of இங்கே வந்து நம்ம some key measures வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் to prevent the transmission of MRSA and multi-drugs resistant organism in healthcare facilities. So first and foremost one, hand hygiene. Healthcare workers should adhere to strict hand hygiene practice. Healthcare worker வந்து அவங்க வந்து கம்பல்சரி they want to follow hand hygiene. என்னென்ன மெத்தட் திஸ் இன்க்ளூடிங் வாஷிங் ஹேண்ட் வித் சோப் அண்ட் வாட்டர். இந்த மெத்தடில் அவங்க வந்து ஹேண்ட்ஸை வந்து சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். ஆர் யூஸிங் ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் சானிடைசர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பேஷண்ட் கான்டாக்ட். இல்லாட்டி அவங்க என்ன யூஸ் பண்ணலாம், ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் சானிடைசர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ் ஆஃப் பேஷண்ட் கேரிங் ஆஃப் பேஷண்ட். Then after removing the personal protective equipment, gloves like kind of material and after touching potential contaminated surface. இப்போலாம் வந்து அவங்க ஹேண்ட் ஹைஜீனை ஃபாலோ பண்ணணும். எப்போனா அதோ சோப் அண்ட் வாட்டர் வச்சோ இல்லாட்டி வந்து ஹேண்ட் சானிடைசரை வச்சோ க்ளீன் பண்ணணும். எப்போனா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காண்டாக்ட் வித் பேஷண்ட், ஆஃப்டர் ரிமூவிங் க்ளவுஸ், ஆஃப்டர் டச்சிங் பொட்டன்ஷியல் கண்டாமினேட்டட் சர்ஃபேஸ். செகண்ட் கீ ஒன் மெத்தட் காண்டாக்ட் ப்ரிகாஷன்ஸ், முன்னெச்சரிக்கை எடுக்கிறது. என்னென்ன implement contact precaution for patient known or suspected to be colonized or infected with that methicillin resistant Staphylococcus aureus or multi-drugs resistant organisms. ஸோ இம்ப்ளிமெண்ட் காண்டாக்ட் ப்ரிகாஷன்ஸ், இங்கே வந்து அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணும். ஓகே, திஸ் இன்வால்வ்ஸ் யூஸ் க்ளவுஸ் அண்ட் கவுன். இந்த மெத்தடில் வந்து அவங்க வந்து க்ளவுஸ் அண்ட் கவுன்ஸ் யூஸ் பண்ணோம் வென் என்டரிங் தட் பேஷண்ட் ரூம் அண்ட் ரிமூவிங் தம் பிஃபோர் லீவிங். அவங்க அந்த ரூம்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். எப்போ என்ட்ரு ஆகுறாங்களோ அப்போ வந்து அந்த க்ளவுஸ் அண்ட் கவுனை வந்து வியர் பண்ணியிருக்கணும். வெளியில் வரப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். தென் adhere to proper donning and toffing technique to prevent self contamination. அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். எதுனா டானிங் அண்ட் டாஃபிங். டானிங்னா ப்ராப்பர் சேஃப் ப்ரிகாஷன், டாஃபிங்னா சேஃப் அண்ட் கண்ட்ரோல்டு ரிமூவல் ஆஃப் personal protective equipment. So this one is the donning means safe method, proper safe. This one is the safe, proper safe method. This one controlled safe and controlled removal of personal protective equipment. Then third key point, environmental cleaning. Maintain a clean healthcare environment by regular cleaning and disinfecting surface, equipment and patient care item. அவங்க வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து தேர்ட் ஸ்டெப்ஸ் மெயின்டைனிங் a clean health கேர் என்விரான்மெண்ட். எப்பொழுதுமே க்ளீனாக இருக்க ஹெல்த் கேர் என்விரான்மெண்ட்டை அவங்க உருவாக்கணும். ரெகுலர், அது எப்படின்னா ரெகுலர் க்ளீனிங், அதில் வந்து டிஸ்இன்ஃபெக்டிங் சர்ஃபேஸ், எக்யூப்மெண்ட் அண்டு பேஷண்ட் கேர் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் அப்ரோப்ரியேட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் எஃபெக்டிவ் எகெயின்ஸ்ட் மல்டி ட்ரக்ஸ் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபிலோகாக்கஸ் அண்ட் மல்டி ட்ரக்ஸ் ரெசிஸ்டன்ட் ஆர்கனிசம். அண்டு ஃபாலோ மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸ். எப்படிலாம் வந்து அந்த டிஸ்இன்ஃபெக்டனை யூஸ் பண்ணலாங்கிறத வந்து மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். தென் ஆன்டி மைக்ரோபியல் ஸ்டீவர்ஷிப், இது வந்து என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரொமோட் த ஜிடேசஸ் யூஸ், நியாயமாக ஜிடேசஸ்னால் கரெக்டான அளவு. யூஸ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் டு ப்ரிவெண்ட் த டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட். கரெக்டான அளவு, அப்ராப்ரியேட் அளவு நம்ம யூஸ் பண்ணால் அது வந்து என்ன பண்ணுது, டு ப்ரிவெண்ட் த டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட். தென்
implement antimicrobial stewardship program. Okay, அவங்க வந்து implement பண்ணணும் antimicrobial stewardship program to optimize antibiotic prescribing practice and reduce unnecessary antibiotic use. இந்த மெத்தட் மூலமாக unnecessary-யாக antibiotic யூஸ் பண்ணுறதை வந்து ரெடியூஸ் பண்ணும். Then surveillance and screening. Conduct active surveillance for MRSA and MDRO to identify cases early and implement appropriate precautions. So surveillance, contact active surveillance எடுக்கணும். ஓகே, டேட்டா சர்வே பண்ணுறது ஃபார் MRSA and MDRO. So active surveillance for MRSA and MDRO to identify cases early and implement appropriate precaution method. Then considered screening high risk patient. Okay, அவங்க ஸ்க்ரீன் பண்ணி ஹை ரிஸ்க் பேஷண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணும், such as those admitted from other healthcare facilities with a history of MRSA or MDRO colonization. ஸோ அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணி அந்த பேஷண்ட் வந்து MRSA ரெசிஸ்டன்ட் பேஷண்ட்டா அப்படிங்கிறத வந்து சர்வே எடுக்கணும். தென் education and training, provide comprehensive education and training program for ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த எஜுகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கணும். This one emphasizing that importance of infection prevention practice, including hand hygiene, proper use of personal protective equipment and adherence to isolation precaution. அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் எஜுகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கணும். இது மூலமாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பர் ஹேண்ட் ஹைஜீன், ப்ராப்பர் யூஸ் ஆஃப் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், அட்ஹரன்ஸ் டு ஐசோலேஷன் ப்ரிகாஷன்ஸ். தென் ஹொஹர்டிங் அண்ட் ஐசோலேஷன். ஹொஹர்டிங் அப்படின்னா வந்து ஒருங்கிணைத்தல், ஐசோலேஷன்னா செப்பரேட் படுத்துதல். ஸோ கன்சிடர்ட் ஹொஹர்டிங் ஆர் ஐசோலேட்டிங் பேஷண்ட், ஒருங்கிணைத்தல் அல்லாட்டி வந்து தனிமைப்படுத்துதல். வித் நோன் ஆர் சஸ்பெக்டட், அவங்க வந்து என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவங்க வந்து இது மாதிரி சஸ்பெக்ட் ஆகிருக்காங்க MRSA MDRO அப்படின்னு இன்ஃபெக்ஷன் டு ப்ரிவெண்ட் டிரான்ஸ்மிஷன். அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்க நம்ம வந்து அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணோம். இம்ப்ளிமெண்ட் அப்ராப்ரியேட் சைனசஸ் ஆன் பேஷண்ட் ரூம். அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் அப்ராப்ரியேட், அவங்க வந்து ஒரு அடையாளம் தெரியப்படுத்தணும் அவங்க வந்து இது மேலே அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்ட்டு. பேஷண்ட் ரூம் டு அல்டர்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர் அண்ட் விசிட்டர்ஸ் டு ஃபாலோ அன்னெசரி ப்ரிகாஷன். அவங்களுக்கு வந்து ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து தனி ரூமில் கொடுத்துடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சைனேசஸ் அதை வந்து அவங்களுக்கு அந்த இதில் வந்து அடையாளமாக ஏதாவது லேபிள் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து அல்டர் கொடுக்கும் ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கும் விசிட்டர்ஸுக்கும். தென் ப்ரிவென்ஷன் அண்டு ஃபேமிலி எஜுகேஷன். எஜுகேட் பேஷண்ட் அண்ட் தர் ஃபேமிலிஸ் அபவுட், அவங்க பேஷண்ட்டோட ஃபேமிலிக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரியான MRSA MDRO ப்ரிவென்ஷன் மெஷரை வந்து நம்ம எஜுகேட் பண்ணியிருக்கணும். இன்க்ளூடிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன், அதோட என்னென்ன ஹேண்ட் ஹைஜீன், அட்ஹரன்ஸ் டு ப்ரிஸ்கிரிப்ட் ஆன்டிபயோட்டிக், ரிப்போர்ட்டிங் எனி சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ப்ரொமோட். ஸோ ஹேண்ட் ஹைஜீன், ஆன்டிபயோட்டிக், தென் ரிப்போர்ட்டிங் எனி சைன், ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரொமோட் ஆகிருக்கா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்த வைக்கணும். தென் ஸ்டாப் வேக்சினேஷன். என்கரேஜ் ஹெல்த் கேர் ஒர்க்கர் டு ரிசீவ் ரெக்கமெண்டட் வேக்சினேஷன். அவங்க வந்து கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுக்கணும். எதுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் அண்ட் அதர் irrelevant வேக்சின் டு ப்ரிவெண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் தட் கேன் lead to secondary infection with MRSA அண்டு MDROS. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுத்துக்கணும். இல்லாட்டி என்ன ஆகுனா அது வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். லாஸ்ட் ஒன் இஸ் கொலாபரேஷன் அண்டு கம்யூனிகேஷன். ஒத்துழைப்பு, கொலாபரேஷன் அண்டு கம்யூனிகேஷன். ப்ரொமோட் கொலாபரேஷன் அண்டு கம்யூனிகேஷன் அமாங் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சிஸ் அண்டு ரிலவெண்ட் stockholder to share information, best practices and surveillance
data recording MRSA MDRO preventions. So collaboration ஒத்துழைப்பு and communication, promote collaboration. யாராட்டெல்லாம் collaboration? Healthcare facilities, public health agencies, relevant stakeholder to share information, best practices and surveillance, data recording MRSA and MDRO preventions. ஸோ இந்த வீடியோவில் ப்ரெவென்ஷன் ஆஃப் MRSO MDRO அதை பற்றி பார்த்துருக்கோம். மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் மல்டி ட்ரக்ஸ் ரெசிஸ்டன்ட் ஆர்கனிசம். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும், அட்வைஸ் பண்ணணும் பேஷண்ட்டுக்குன்னா ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும், கான்டாக்ட் ப்ரிகாஷன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், தென் என்விரான்மெண்டல் கிளீனிங், தென் ஆன்டிமைக்ரோபியல் ஸ்டீவர்ஷிப், தென் சர்வைலன்ஸ் அண்ட் ஸ்க்ரீனிங், then education and training, then cohorting and isolation அப்படின்னா ஒருங்கிணைத்தல் அண்டு தனிமைப்படுத்துதல், தென் பேஷண்ட் ஃபேமிலிக்கும் பேஷண்ட்டுக்கும் வந்து நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும், அந்த ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுத்துக்கணும். லாஸ்ட் ஒன் இஸ் கொலாபரேஷன் அண்டு கம்யூனிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.